அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இறைவனுடைய அருளாலே ஆனி மாத ராசி பலன். ஆனி மாதம் அப்படிங்கிறது இந்த உத்தராயண காலத்தில் கடைசி மாதம். அடுத்தது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாக போகுது ஆடியிலிருந்து. அப்போ இந்த ஆனி மாதத்துக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை சில மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா வருஷத்துலேயுமே இது நடக்கும். நீங்கள் உடனே எதுவும் பயந்துடலாம் வேண்டாம். எல்லா வருஷத்துலேயும் ஆனி மாதத்தில் இயற்கை நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். வைகாசி 15 தேதியிலேருந்தே அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுடைய கணக்குக்கு நான் சொல்லும் பொழுது ஜூன் மாதம் 15 தேதியிலிருந்து நமக்கு ஜூலை மாதம் 15 தேதிக்குள்ளவே பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்கைக்கு விரோதமாக எதையும் செயல்பட வேண்டாம். முக்கியமாக மலை பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்க ஒரு சேஃபான பகுதியில் இருக்கலாம், இல்லை உங்கள் இடத்த சேஃபாக எப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் முடிவு செஞ்சுக்குங்க. இந்த ஆனி மாதம் நமக்கு என்னென்ன லாபங்கள் ஏற்பட போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையோடு போராட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இயற்கையோடு நம்ம இயற்கையை எப்படியாவது முறியடிச்சிருவோம் அப்படின்னு இயற்கைக்கு புறம்பாக எதுவுமே செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூறாவளி காற்றுகள் நிறைய வீசும். காற்றுடைய தன்மை அதிகரிக்கும். ஆடியில் வரக்கூடிய காற்று ஆணி கடைசியில் எல்லாமே அதிகமாகிடும். எப்பயுமே ஆடியில் தான் அம்மி பறக்கும் அப்படின்லாம் பழைய பழமொழி இருக்குது. இப்போ என்னென்னா ஆனி மாதமே காற்று மேல் காற்று அதிக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த காற்று விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருங்க. அக்னி, அதே மாதிரி காற்று, அதே மாதிரி கர்நாடகா, கேரளா போன்ற இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கனத்த மழை, அதிகமான மழை பொழிய வாய்ப்புண்டு. அப்போ இது இயற்கையாகவே இந்த மாதம் நடக்கும். அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த வருஷத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி கடலில் நில அதிர்வு ஏற்படும். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில், பீகார் போன்ற வட மாநிலங்களில் அதிகமான மழை, வெள்ளம். ஆந்திரா பகுதியிலையும் காற்று வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கவனமாக இருப்பது அவசியம். இதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம். இயற்கை எந்த சூழ்நிலையில் எப்படி நம்மளை கொண்டு போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்க போகிறது நமக்கு உறுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா சூறாவளி காற்று தான். அதிகமான சூறாவளி காற்றுகள், புயல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதிகளெலாம் இருக்குது. மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லையும் மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக என்ன, இப்போ மழை பிரச்சனையில் என்ன நடக்குது, சென்னை போன்ற நகரங்கள் வரைக்குமே பார்த்துக்கிட்டாலே ஓடுற தண்ணி போகிற இடம் கம்மியாக இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். தண்ணி போகிறதுக்கு வழி இருந்ததுன்னா எவ்வளோ மழையும் நம்மளை தாங்கின பூமி தான் எல்லாமே. நம்ம எல்லோரும் இதை விட மழையெல்லாம் ரொம்ப தாங்கியிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா 80-85லலாம் பார்த்திங்கன்னா 5 நாள் 6 நாள் கரண்ட் இல்லாமலாம் இருந்து 10 நாள் மழை பெஞ்ச காலம்லாம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிற மழை கார்த்திகை 30 தேதி வரைக்கும் பெய்யும். 60 நாள் மழை பெஞ்ச காலம்லாம் இருந்தது. அப்போல்லாம் தாங்கின பூமி தானே. இப்போ எல்லா இடங்கள்லேயும் வீடுகள் வந்துருச்சு. மலை பிரதேசங்களில் ஏன் நிலச்சரிவு ஏற்படுதுன்னா வெறும் மலையெல்லாம் ஃபுல்லாக வீடாக போயிடுத்து. இப்போ எல்லாம் வீடாக போனதுனால ஒவ்வொரு இடத்துல அந்த மண் அதோடைய ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கும் போது அந்த மண்ணோடைய பேலன்ஸ் போயிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம எல்லோரும் இப்போ கஷ்டப்படுறோம். நம்ம செய்கிறது தான் நமக்கு திரும்பி ஏற்படுது. அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் இயற்கையை நாம் தயவு செய்து அந்த இயற்கைக்கு புறம்பாக எதுவும் செய்யாமல் இருந்தால் நல்லது. நாம் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா இயற்கையோடு போராட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இந்த மாதத்தில் இதில் மட்டும் கவனமாக இருங்க. இலங்கை வாழ் மக்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும்
யாருக்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ஆனி மாதம், மாநிலங்கள் அளவில், இந்திய அளவில், எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் சொல்கிறது, கவனமாக இருங்க. விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய விபத்துகள் தவிர்க்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பயப்படவே வேண்டாம். அதனால் இந்த மாதங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் கவனமாக தான் போகணும். இதையெல்லாம் மேற்கொண்டு இந்த மாதத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. ஏன்னா ஒரு மழை தூறுது, நம்ம அதிகமாக ஹெல்மெட்டு போட்டு போக மாட்டோம், சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அப்போ ஹெல்மெட்டு போடல அப்படின்னா என்ன ஆகும்? மழை பெய்யும் போது 4 தூத்தல் நம்ம முகத்தில் பட்டதுன்னா நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் நமக்கே தெரியாது. மழை வருதுன்னு வேகமாக போவோம், விபத்து அங்கே தானே ஆரம்பிக்குது. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தானே தவிர பயப்படுறதுக்கான பதிவு இல்லை. நம்ம எல்லாம் கவனமாக இருந்தால் இயற்கை நமக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஆனி மாதம் நிச்சயமாக இயற்கை சீற்றங்களோடு நாம் போராட வேண்டாம். வருங்காலத்தில் இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்க இப்பொழுது எச்சரிக்கையாக இருப்போம். அனுக்கிரகங்கிறது கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு என்றைக்குமே உண்டு. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது, நல்லதே நடக்கும். ஆனி மாதத்தை பொறுத்தவரை ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் ஏற்படும். பரிகாரங்கள், பூஜைகள், கோவில் திருவிழாக்களை பற்றி நிறைய முன் யோசனைகள் ஏற்படும். கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும். ஆனி மாதத்தில் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும், குடமுழக்கு இல்லையா? அதனால் இறை வழிபாட்டு மேலே நிறைய எல்லாருக்கும் எண்ணங்கள் ஏற்படும். கல்வி சம்பந்தமான ஒரு நிரந்தர நம்ம நீடித்த ஒரு பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா, இந்த கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு வரும். ஆஹா, எனக்கு இது வரைக்கும் இந்த கல்வி பிரச்சனை இருந்ததுங்க அப்படின்னா அந்த கல்வி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனி மாதத்தில் சாப்பாடு சம்பந்தமாக, வானிலை சம்பந்தமான விஷயங்களில் சாப்பாடு, நம்ம ஒரு விவசாய சம்பந்தமான பொருட்கள் விலை நமக்கு நல்ல சகாயமாக ஏற்படும். சூறைக்காற்று ஏற்படுறதுனால வாழை மரங்கள், இதுமாரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை புதிய வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அச்சுறுத்தும், ஆனால் பயப்பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையுடைய விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஆனி மாதத்தில் எல்லாரும் நடராஜ பகவானை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. நடராஜர் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு. ஆனி மாத துவக்கத்தன்று, ஆனி மாதம் 1ஆம் தேதி அன்று அனைவருமே சிவாலயங்களிலே சென்று நடராஜரை வழிபாடு செய்து, இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வது மிக மிக உத்தமம், நல்லது, நிச்சயமாக நடக்கும். மேஷ ராசி. மேஷ ராசியில் ஆனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய நட்பு காரணமாக சில முடிவுகளை எடுக்க முடியாமல் திணற வேண்டிய காரணம் ஏற்படும். நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் ஒரு முடிவு எடுக்கணும், அதை எடுக்க முடியாமல் நட்புக்காக அந்த முடிவு தள்ளி போகப்பட வாய்ப்பு உண்டு. சில தெரிந்த மனிதர்கள் நம் கோபத்தை அடக்கிடுவாங்க. நமக்கு ஒரு கோபம் வரும், ஏதாவது ஒரு பெரிய அளவில் அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தெரிந்த மனிதர்களுக்காக உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சிக்க வேண்டிய கட்டாயம் மேஷத்திற்கு ஏற்படும். அப்போ என்னங்க, சுயமரியாதை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அந்த சுயமரியாதைக்காக போராட வேண்டிய ஒரு மாதம். அதனால் பெரிய அதிகாரிகள், வீட்டில் உறவினர்கள், இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் ஒரு கவசம் இருப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க. இதை தினசரி பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். மேஷத்திற்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அச்சுணர்வு, அதாவது அச்சமை தவிர்த்து நம்மளால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மேஷராசிக்காரர்கள் களம் இறங்கினால் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். மாதத்துடைய முதல் வாரம், 2வது வாரத்தில் நீங்கள் அதிகமாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. 3வது வாரம் நீங்கள் நடராஜ பகவானை வழிபாடு செய்யுங்க. 4வது வாரத்தில் அவசியமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடுகள் ஏன் மாறி செய்கிறோம் அப்படின்னு கேட்டால்,
நமக்கு முதல்ல ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சில பேரை நம்ம நிர்பந்தமாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால 10 நிமிஷம் யோசனை பண்ணி பேச வேண்டிய கட்டாயம். 3வது வாரத்தில் அவசியம் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ நடராஜர் தான் நமக்கு வழி கொடுப்பார். கடைசியாக எடுத்த முடிவுகள் நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். இது மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் மேஷத்திற்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். யார்கிட்ட பேசினாலும் அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுவது இந்த மாதத்தில் சிறப்பை உண்டாக்கும். ரிஷப ராசி. ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12வது வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கார். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வேண்டிய கட்டாயம். சில பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பிடிச்ச பொருட்கள் வாங்குறது விசேஷம், நல்லது. அதே நேரத்தில் சில பொருட்களை ஏண்டா வாங்குறோன்னு மற்றவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதுக்காக ஒருத்தவங்க வாங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். அது விரயமாக தெரியும். அப்படி நினைக்க வேண்டாம். அது எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பண்ணாதீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனி மாதத்தில் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா விரய செலவை ஏற்படுத்தும். உங்களோட காலத்தில் இது விரய செலவை ஏற்படுத்தும். ஆனால் ராசிக்கு உங்களுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா 12ல் சுக்கிரன் இருக்கார். இந்த பக்கத்தில் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் கௌரவத்திற்காக சில அகலக்கால் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேச வேண்டிய கட்டாயம். பேச்சோடு நிப்பாட்டிக்கிங்க. பணத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ரிஷபராசிக்காரர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை சிவபெருமானை அதிகமாக முழுமையாக 4 வாரங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் ரிஷபத்திற்கு நிச்சயம் ஏற்படும். வெண்மை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன், புதன், குரு இது மாதிரி ஒரு 3 கிரகங்கள் உங்களோட இடத்துல உட்காந்துருக்கிறதுனால, புதன் உங்கள் சொந்த வீட்டிலே வேறு உட்காந்துருக்காரு. அதில் சூரியன் உங்களுக்கு அமரும்போது அரசாங்க காரியங்கள், ராஜ உபச்சாரங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டு இருந்தது, சார் எனக்கு ஒரே ஒரு உதவித்தொகை கிடைக்கணும் சார், ஒரு உதவி கிடைக்காமல் இருக்குன்னா அது கிடைக்கும். ரேஷன் கார்டுலேருந்து நீங்கள் ஆதார் கார்டுலேருந்து என்ன விஷயம் உங்கள் வீட்டில் பேலன்ஸு ஏதோ ஒரு பெண்டிங் இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ண முடியும். அதனால் அரசாங்க காரியங்கள், வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த மிதுனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஒரு பெஸ்ட்டு டைம் மிதுனத்தை பொறுத்தவரை. இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும். புத்திசாலித்தனத்தினால் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். புதிய நண்பர்கள் ஏற்படுவாங்க. வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். நமக்கு வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டைகள்லாம் விலகிடும். யாரை பகையாக பார்த்தோமோ அந்த பகையெல்லாம் விலகிடும். ஒரு நல்ல குரு கிடைப்பார். நம்மளுடைய டென்ஷனை யாரோ ஒரு குரு அவரை பார்க்கறதுனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். சார் அவரை பார்த்தா போதும் சார், அப்படி இந்த பார்த்ததுனால ஒரு லாபம் ஏற்படும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருப்பீங்க. நல்லதே நடக்கும். கடகராசி. கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டிருக்கார். ஆசை நமக்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கும். அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். நீங்கள் நினைக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப பேக்காக நம்ம லைஃப்பில் ரொம்ப பெண்டிங்காக எனக்கு ஆகிடுங்க, ரொம்ப ரொம்ப வருத்தம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். எங்கே சார் இது நடக்க போகுது அப்படின்னு. அந்த விஷயம் நமக்கு நடக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சார் எதிர்பார்க்கவே இல்லை சார், எனக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்குறான், நான் இதை நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு கடவுளுக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் ஞானம், உங்கள் அறிவு வெளிப்படும். இந்த மாதத்தில் உடல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் சம்பந்தமான விஷயங்கள், சூடு சம்பந்தமான விஷயங்கள், ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன், புதன், குரு சம்மந்தப்பட்டுட்டாங்க. அப்படின்னும் போது சில சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம், அவசிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு ஏற்படும். கடகராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலமாகும், பயப்பட வேண்டாம். ஏதாவது ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். விரதங்கள் இருப்பது, ஸ்தலங்களுக்கு போகிறது, ஒரு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல விஷயங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும். சிறப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்துங்க.
கடகம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்க. ஆக இந்த ஆனி மாதத்திலே மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல உங்கள் குலதெய்வத்தை தினசரி வழிபாடு செய்து வாங்க. குலதெய்வத்திற்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றி வாங்க. இந்த மாதத்தில் எந்த விதமான செலவுகளையும் தவிர்க்க வேண்டாம். அதாவது எதையும் தள்ளி போட வேண்டாம். இந்த 4 ராசிக்காரர்களும் என்ன செலவு வருதோ அதை அக்செப்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் அதை தரமாட்டேன், நான் இப்போ இதுக்கு விரும்பலை அப்படின்னு யாருக்கிட்டேயுமே பண செலவு மட்டும் இல்லை, யாராவது வரவங்கள்ட்ட கூட இதை வேண்டான்னு எதையும் தவிர்க்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மட்டும் வேண்டாம். எந்த விஷயத்துலையும் ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இந்த 4 ராசிக்காரர்களுமே அவாய்ட் பண்ணுறது இந்த மாதத்தில் நல்லது. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ஆனி மாதம் சிம்ம ராசி. சிம்மத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் கேது சம்பந்தப்படுறாங்க. பூமி சம்பந்தமான விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அனுகூலமாகும். ஒரு பூமி வாங்கிறது, பூமியில் இருந்த பிரச்சனைகள் அகல்றது, சண்டைகள், சொந்தக்காரவங்க குடும்பத்தில் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் விலகிறது, இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் சிம்மத்திற்கு ஏற்படும். ராசியிலேயே உங்களுக்கு கேதுவும் அனுகிரகம் இருக்கிறதுனால வரக்கூடிய கோபத்தை அப்படியே அழகாக ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. சிம்மம்னாலே ஷார்ட் டெம்பர் தான். அது எப்படி இந்த மாதம் குறையுதுன்னே தெரியாது. சார் நான் எப்படி சார் இந்த இடத்துலலாம் விட்டு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல சார், நான் காமாக போயிட்டேன் சார், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நீங்களே உங்களை நிதானப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுத்திப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இந்த மாதம் ஃபுல்லாக பயணம் பண்ண போகுது. அதனால் பெரிய சண்டைகள், பெரிய தொந்தரவுகள் எதுவும் வராது. ரொம்ப ஒரு 2 வீலர் பார்க்கிங்லேருந்து, கார் பார்க்கிங்லேருந்து, நீங்கள் டிரைவ் பண்ணுறதுலேருந்து கூட பார்த்திங்கன்னா பொறுமை வந்துடும். இந்த மாதத்தில் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போவீங்க. கோபம் வரும்போது கூட அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாமான்னு கூட தோணும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், உங்கள்கிட்ட நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல குணம் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆக இந்த மாதம் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக சிம்மத்துக்கு ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் பொருளாதார விஷயங்கள் கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தில் எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படாது. கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதற்காக சிம்மம் ரொம்ப அயராதெல்லாம் யோசிக்க வேண்டாம். சிம்பிளாக யோசனை பண்ணால் போதும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கேட்ட இடங்களில் பண வரவுகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு பெரிய தொகை கேட்டிருந்தாலோ, ஒரு நிர்பந்தமான தொகை கேட்டிருந்தாலோ அந்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். லாஸ்ட் மினிட், அதாவது ஆனி மாதத்துடைய பிற்பகுதி கடைசி நேரத்தில் 20 தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசர சூழ்நிலைகள் ஏற்படும். எதுவுமே லாஸ்ட்டில் தான் வந்து சொல்லுவாங்க நம்மள்கிட்ட. அதனால் கொஞ்சம் அவசரமாக செயல்படுற மாதிரி இருக்கும். இந்த நேரங்களில் கால பைரவரை எப்பயுமே இந்த மாதம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருப்பீங்க. கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 12வது வீட்டில் செவ்வாய் கேது சம்மந்தப்படுறாங்க. 12ல் கேது செவ்வாய் சம்மந்தப்படும்போது இழுபறியாக சில விஷயங்கள் தள்ளி போகும். ஆனால் சாமர்த்தியமாக அதை முடிப்பீங்க. இழுபறியாக ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மைனஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசும்போதே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, இல்லை அதை செய்யாதீங்க அப்படின்னு முட்டுக்கட்டை போடுவாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த பண்ணக்கூடிய ஒரு அணுகுமுறையில் கரெக்டாக தான் இருக்குது, நீ செய் அப்படின்னு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ முதல்ல எடுத்த முட்டுக்கட்டையை பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் தொடர் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகும். மனிதர்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பயணமாக அமையும். உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலே இதை தான் நினச்சாங்களா இவ்வளோ நாள் அப்படிங்கிறத பற்றிலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனசை படிப்பதற்கான நல்ல மாதம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு தற்போது பார்த்திங்கன்னா 6வது இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால துரிதமாக ஒரு முடிவு எடுக்கணும்னு ஆசை வரும். ஒரு தைரியத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான், தைரிய சக்தி. அந்த துர்கா பரமேஸ்வரியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்க. வராகி துர்க்கையை வழிபாடு பண்ணும்போது தைரியம் அதிகமாக கிடைக்கும். அந்த தைரியத்தினால் உங்கள் தலை தப்பும். அப்படின்னா என்ன, எதிரி போய் சிக்கிட மாட்டீங்க. அந்த தைரியம் மட்டும் இல்லைன்னா ஆஹா என்னப்பா கண்ணி கோழையாக போயிட்டாங்களே அப்படின்னு நம்மளை
ஒரு ஓரங்கட்டை பார்ப்பாங்க. இந்த தைரியத்தினால என்னென்னா, ஆஹா இவருக்கு ஒரு பதில் சொல்லணும்ப்பா நம்ம அப்படிங்கிறதுக்காகவே உங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் சேர்த்துருவாங்க. ஸோ எங்கேயுமே நீங்கள் விலகி இருக்க வேண்டாம், எல்லாரோடையும் கூடியிருங்க. கூட்டத்துக்கு தலைவனாக வருவதற்கு நல்ல நேரம் இந்த மாதம். இந்த மாதம் முழுமையாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. துலா ராசி. துலா ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் கேது சம்பந்தப்படுகிறார். நல்ல ஞானம் ஏற்படும். எந்த விஷயத்தை யார்கிட்ட எதை சொன்னால் நடக்கும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற கைத்தேர்ந்தவாதிகளாக துளாராசிக்காரர்கள் மாறப்போகிறீங்க. இந்த கைத்தேர்ந்த விஷயத்தில் உங்களை தட்டிக்க யாராலையும் முடியாது. அதில் இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக வேலைப்படும். அதாவது ஒரு பெரிய கோபம் வரும், அந்த கோபத்தை அப்படியே உள்ளே அடக்கிக்கிட்டு, கோபப்பட்டால் இப்போ காரியம் நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை அப்படியே உள்ளே அடக்கிக்கிட்டு முகத்தை அப்படியே மாற்றுவீங்க. இந்த மாதத்தில் வேணால் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃபேஸை நீங்களே கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க. பரவாயில்லடா, நல்ல நேரம் கோபப்பட்ட, ஆனால் அந்த கோபத்தை அழகாக விளக்கிக்கிட்ட அப்படின்னு உங்களை நீங்கள் கன்னத்தையே கிள்ளிக்கிற அளவுக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இந்த நேரத்துடைய விஷயம். ஏன்னா லாபத்தை இழந்துருவோம் கோபப்பட்டால், மனுஷாலை இழந்துருவோம். மனுஷாலையோ கோபம் வந்து தூக்கி எறிஞ்சிரும், லாபத்தை தூக்கி எறிஞ்சிரும். லாபம் மனுஷாலாம் போயிட்டானா நம்ம அப்புறம் திரும்பி நிம்மதியாக இருக்க முடியாது. இது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர கிரிமினலாக கூட யோசிக்க சான்சஸ் உண்டு. ஆனால் எதுவுமே நல்லதுக்கு தான். நீங்கள் ஒரு யோசனை பண்ணுறதுனால 4 பேர் நல்லா இருப்பாங்க. இந்த நாயகன் படத்தில் சொல்லுவார் இல்லையா, நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னா அப்படின்னு ஒரு டைலாக் வருமே, அதுமாரி தான். நீங்கள் 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிற ஒரு திறமை இந்த வாட்டி நல்ல ஹெல்ப் ஆக போகுது. எதிர்பார்த்த பண வரவுகள் ஏற்பட போகுது. திடீர்னு ஒரு அமௌண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும். இந்த ஆனி மாதத்தில் திடீர் பணம், என்ன பண்ண போகிற தெரியலையே அப்படின்னு, ஆனால் கரெக்டாக ஸ்கெட்ச் போடுவீங்க, அந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். அதேமாதிரி கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். பைரவர் அனுகிரகம் இந்த துளாராசிக்கு இருக்குது. அதனால் காலம் உங்கள் காலச்சக்கரம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். ஆணியில் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். உடல் சம்மந்தமாக கொஞ்சம் குழப்பம், ஆஹா ஏதாவது நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துடுமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுமோ அப்படின்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. துலாத்துக்கும் பயத்துக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா உடல் நலங்களில் பாதிப்பே வராது. ஆனால் பயந்து ஒரு நாள் உட்காந்துட்டிங்க, உடம்பு உட்காந்துரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. எந்த கெடுதலும் கிடையாது. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 4வது வீட்டில் ராகு பகவான், 5வது வீட்டில் சனி, 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். இந்த எப்படி ஒரு கிராசிங் எப்படின்னா, ஒன்று உடல் நலங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள், மனநலங்களை கவனமாக பார்த்துக்கணும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் செவ்வாய்க்கு எது டெஃபினெட்லி ஒரு விஷயத்தை செஞ்சே தீரணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் நிர்பந்தப்படுத்துவாங்க, நீ இன்றைக்கே பண்ணு, இதே பண்ணு. சரி, ஆஃபீஸில் உள்ளவங்க தான் நிர்பந்தப்படுத்துகிறாங்க சார், நான் வீட்டில் உள்ளவங்க நிர்பந்தப்படுத்துவாங்க. நம்மளோட மனநிலையோ நம்மளுடைய உடல்நிலைகளோ நம்மளோட சூழ்நிலைகளோ புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த மாதத்தில். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஏற்றாறு போல் நம்ம ஆடணும். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஆனால் ஏற்கனவே நீங்கள் இதில் கை தேர்ந்தவர் தானே, அதனால் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், சரிதானே? இப்போது என்னென்னா, இந்த 10வது இடத்துல செவ்வாய்க்கு அது இருக்கிறதுனால இந்த மாதத்தில் மற்றவங்க நம்மளை வந்து உடனடியாக பயன்பாடு, அதாவது இதை நீங்கள் செய்யுங்க, கட்டளைகள் நிறைய பிறப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் காதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிருந்த நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபோன் வந்து எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபோன் அடிக்கிறவன் என்ன சொல்லுவாங்க, என்ன அவனுக்கு எடுக்க முடியலையா, அவ்வளோ திமுறா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அதையும் ரெஸ்பான்ஸாக நீங்கள் பேசணும். கோபமே பட முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை அப்படி ஓரம் தள்ளி வைங்க. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அது இல்லாமல் உங்களை பார்த்து தான் வேலை கொடுப்பாங்க, உங்களை பார்த்து தான் ஒரு விஷயத்தை தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். சில ஊர்களுக்கு திடீர்னு போயிட்டு வர வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும். பிடிக்காத விஷயங்களை தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸாக சந்தோஷங்கள் கிடைக்க போகுது. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருந்து பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிகமாக சிவனை வழிபாடு பண்ணுங்கள். எதை எடுத்தாலும் சிவனை கும்பிட்டுட்டு போங்க, சிவாய நமக சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக இந்த மாதம் விருச்சக ராசிக்கு நல்லது நடக்கும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சக ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும்
வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுவது நல்லது. கருட பகவானை தரிசனம் பண்ணுவது நல்லது. கருடன் எங்கெல்லாம் போகிறாரோ கருடனை தரிசனம் பண்ணுங்கள். கருட தரிசனம் ரொம்ப விசேஷம். கார்த்தால ஒரு 6 டைம் சுதர்சன மந்திரத்தை சொல்லிட்டு புறப்படுங்க. சுதர்சனாய் வித்மகே மகா ஜுவாலாயி தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாத் அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லிட்டு புறப்படுங்க. ஒரு சாஸ்திரங்களை எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்களை எல்லாம் கடைபிடிப்பது நல்லது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகத்திற்கு. ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த தடவை யாராவது ஒன்று சொன்னாங்களா, சரி கேட்டு போம்போ. உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே வரீங்க, வெளியில் போய்ட்டு ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா கால் அலம்பிட்டு உள்ளே போங்க, தப்பு இல்லை. சார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கால் அலம்பலாமான்னு கேட்பாங்க, வேண்டாம். வெளியிடங்களுக்கு போயிட்டு வரும்போது கண் திருஷ்டிகள் அதிகமாக பட வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த உப்பு சுற்றி போகிறதுன்னு ஒரு பழக்கம் சொல்லுவாங்க. அதை இந்த 4 ராசிக்காரர்களும் தொடர்ந்து செய்தால் திருஷ்டிகள்லேருந்து விடுதலை ஏற்படும். அதுக்கு தான் சுதர்சன மந்திரமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ஆனி மாதம் தனுர் ராசி, ராசிக்கு 3வது இடத்திலே ராகு பகவான். ராகு 3ல் இருக்காருன்னா 2 விஷயம். ஒன்று, நாம் நல்ல பழகினா கூட நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது தேவையில்லாமல் நம்ம மேலே பழி சுமத்துவார்கள். அப்படின்னா என்னென்னா, யாரோ பண்ண தப்புக்கு நீதாண்டா காரணம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நாம் மட்டும் சிவா ராமான்னு உட்காந்துருப்போம். நம்ம எதுக்கு சம்மந்தமே இருக்காது. நான் வாழ்கிறதே தெரியாதுப்பா, நான் இருக்கிற இடமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மண்புழு மாதிரி இருக்கேன் ஐயா நான் அப்படின்னு நம்ம இருப்போம். தனுசு ராசி. இவன் அங்கேருந்து கோடாரியால் மண்ணை நோண்டிட்டு அந்த புழு வெளியில் வருது பார், புழு வெளியில் வருது பாருன்னு நம்மளை கத்துவான். ஏன்னா நீ தானோட கோடாரியால் அந்த மண்ணை நோண்டுன, அதை நோண்டாமல் இருக்கலாமேன்னு கேட்டால் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அப்போ சூழ்நிலைகள் என்ன பண்ணும், தனுசுக்கு கொஞ்சம் விரோதமாக செயல்படும். ஆனால் இந்த நேரத்தில் கூட தனுசு ராசிக்காரர்கள் புத்தரை மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் ஆல்ரெடி புத்தராக தாங்க இருக்கிறோம், இதில் போய் இன்னும் புத்தராக இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, 4ஆம் இடத்துல ராகு ஒரு பக்கம், இன்னொரு இடத்துல 5ஆம் இடத்துல சனி, 6ல் சுக்கிரன். இப்போ என்னென்னா 3ஆம் இடத்துல ராகு, இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம், நான் இந்த மாதத்தில் 3ல் ராகு, 4ல் சனி, 5ல் சுக்கிரன். இப்போ இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தானம், அதில் போய் சுக்கிரன் இருக்கார். 4வது இடத்துல சனி பகவான் இருக்கார். 3வது இடத்துல ராகு இருக்கிறதுனால சகோதர ஸ்தானத்துக்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஏதாவது வார்த்தைகள் பேசுகிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக பேசணும், பேசி பலன் கிடையாது. 4வது இடத்துல சனி இருக்கிறதுனால தாயார்கிட்ட பேசி பலன் கிடையாது. அந்த அம்மா அதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணுவாங்க, தாய் ஸ்தானம் விரோதத்தை ஏற்படுத்தும், சட்டம் அவங்க பேசுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு நியாயம் கிடைக்காது. அப்போ 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கார். சரி சொந்தக்காரன்ட்ட போய் ஏதாவது பேசுகிறேன்னா அவன் அதுக்கு மேலே பேசுவான், பணம் கொடுக்குறியா பேசுகிறேன்னுவான். ஸோ இவன் இந்த 2 பேரையுமே சமாளிச்சிடலாம். இந்த 5வது இடத்துக்கு போகவே வேண்டாம். ஏன்னா எங்கேயாவது வெளியில் போய் நிம்மதியை தேடி, நான் ஒரு ஹோட்டல் ரூம் எடுக்கிறேன் சார்னு வெளியில் போனால் கூட அங்கே ஒரு பிரச்சனை தான் வருமே தவிர நிம்மதியை தேடி அங்கே போக முடியாது. என்ன தான் சார் செய்யலாம், நம்ம ஒர்க்கை பண்ணுவோம், நம்ம வேலை உண்டு, நாம் உண்டுன்னு இந்த 1 மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கைங்கரியமாக என்ன ஒன்றுனா, புத்தருக்கு எப்படி போதி மரம் கிடச்சதோ எங்கேயாவது மர நிழலடி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மரத்தில் போய் உட்காந்துருங்க. மரத்துக்கு கீழே உட்காந்துருங்க, மரத்து மேலே போய் உட்காந்துக்க வேணாம். வேப்ப மரம், ஆலமரம். சார் எங்கள் ஊரில் மரமே இல்லையே சார், நான் என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு ரூமில் உட்காந்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இயற்கையோடு நாம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதத்தில் நிறைய நல்லதை கொடுக்கும். ஒரு விதத்தில் இயற்கையோடு ஒட்டி போகும்போது தனுசு ராசிக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு பெரிய மனுஷன் உதவி பண்ண முடியாதது, உறவுகள் உதவி பண்ண முடியாது, இயற்கை நம்மளை ரொம்ப காம்படுத்துத அப்படின்னு உங்களுக்கே இயற்கையோடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. மகர ராசி, மகரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். வம்பு தும்புங்களில் இறங்கவே வேண்டாம். நீங்களே வலிய போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட முதல்ல பேசாதீங்க, பேச்சுகளை ரொம்ப கம்மி பண்ணிக்கிங்க. மகர ராசிக்காரவங்க இந்த மாதத்தில் ஏதாவது பேசி வாக்குவாதம் தான் போய் நிற்கும். சொன்ன வேலையை கேட்டுட்டு போய்கிட்டே இருங்க, எதுவுமே திருப்பி ரிப்ளைவே வேண்டாம். சார் அப்போ அவங்க தப்பாக பேசுனா ஒன்று காலதாமதப்படுத்துங்க, இல்லையா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அவங்கள புரிய வைக்கிறேங்கிற பேரில் நீங்கள் ஏதாவது பேசி புரிய வச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும், உங்களை மேலே எதிர்ப்பு ஏற்படும். அதனால் என்னென்னா ரொம்ப சாஃப்டாக போகிற நீங்களே கோவப்பட்டுருவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? சாஃப்டாக போகிற நீங்கள் கோவப்பட்டுருவீங்க. கடைசியில் அப்புறம் என்ன ஆகிடும், இவர் தான் கோவப்பட்டார் அப்படின்னு ஆகிடும். அதனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கவனமாக இருங்க. 3வது இடத்துல சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருப்பது நல்லது. ராணியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், தனிக்காட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறது. இந்த
காலகட்டம் ஒரு பக்கம் இருக்குங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, தெய்வ அனுகூலம் நிச்சயமாக மகரத்திற்கு அதிகமாக ஏற்படும். சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது நடராஜர், திருவண்ணாமலை இது மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, உங்களுக்கு கோவில் விஷயங்களில் ஈடுபடுறது, ஒரு குடும்பத்திலே நம்ம இருந்தால் கூட உங்கள் வேலைகளில் அதிகமாக ஈடுபடுறது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுத்தம் பண்ணுறது, அந்த பராமரிப்பு வேலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இதில் நீங்கள் அதிகமாக கொண்டு போங்க. 10வது வீடு கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10வது வீட்டை அதிபதியாக கொண்டு சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு ராசிக்கு 4ல் போய் உட்காரும்போது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செலவுகளை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம சிறுக சிறுக எங்கேயாவது சேர்த்து வச்சுருப்போம், தெரியாமல் சேர்த்து வச்சுருப்போம். 10 ரூபா இது எதுக்காக உதவுன்னு, அந்த 10 ரூபா இப்போ தேவையில்லாமல் செலவாகும். வேறு என்ன பண்ணுறது? திடீர்னு சொந்தக்காரவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், குடும்ப சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை குலதெய்வம் கோயில் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, யாருமே செலவு பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம் இப்போது செலவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள், மகரம் சிறப்பாக இருப்பீங்க. கும்பராசியை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், வாக்கில் சனி உட்கார்ந்துருக்கார். வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. இது வரைக்குமே நீங்கள் பாசிட்டிவாக எவ்வளோ வேணாலும் பேசலாம், இனிமேல் உண்மையை மட்டும் பேசுங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட இனிமேல் யாருமே உதவி கேட்க பயப்படணும். கேட்டால் இவர் உதவி செய்வாருங்கிறத விட உண்மையை சொல்லுவார்னு நினச்சி பயப்படணும். பரவாயில்ல, நல்லது செய்து ஒருத்தவர்களை விரோதம் பண்ணிக்கிறத விட உண்மையை பேசி யாருமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற கணக்குக்கு வந்துடுங்க. இதுதான் இந்த மாதம். இந்த மாதத்தில் அதிகபட்சம் எல்லாரோட சேர்ந்து இருக்காதீங்க, எல்லாருக்கும் ஒத்து ஊதாதீங்க, எல்லாருக்கும் வந்து அவங்க போக்குக்கே போகாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரொம்ப மௌனத்தை கடைப்பிடிங்க. அந்த மௌனம் பல பேரை ரொம்ப வருத்தப்பட வைக்கும். ஆஹா, இந்த ஐயா வருத்தமாக இருக்காரே, இவரோட மௌனம் நம்ம இப்படி கஷ்டப்படுத்துதே அப்படின்னு உங்களை புரிந்து கொள்வதற்காக இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5வது வீட்டில் சூரியன், புதன், குரு இருக்கிறனால பண விஷயங்கள் உங்களுக்கு சகாயமாக வந்து சேரும். பணத்து பிரச்சனைகள் தீர்வு ஆடும். எதிர்பார்த்த உறவுகள், நட்புகள் கிடைக்கும். ஆனால் இங்கே யாருக்கிட்டையுமே வாக்கை கொடுக்காதீங்க, அமைதியாக இருங்க. அதுதான் கும்பத்துக்கு இந்த மாதம் அழகு. துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி. உங்களுக்கு ஒரு பெரிய ரம்மியமான எதிர்காலம் இருக்குது. பண வரவுகள், புதுசாக பர்ஸு வாங்குவீங்க, புதுசாக வந்து இந்த மாதத்தில் வந்து ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளானிங் ஏற்படுத்துவீங்க. இல்லைனா புதுசாக வந்து ஒரு பொருளை வாங்கி அதனால் சம்பாதிக்கிறதுக்கான பிளானிங் பண்ணுவீங்க. கும்பாபிஷேகங்களில் நிறைய கலந்துப்பீங்க. நல்ல செய்திகள்லாம் உங்களை தேடி வரும். இது ஒரு நல்ல நேரம். மீன ராசி. மீனத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். எல்லாம் நெருக்கடியாக இருக்கும். நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாம் கூடி வந்து நின்று இருக்கும், ஒரு விஷயம் நடக்கலையோ அப்படின்னு. கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 10 நாள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறமா நீங்கள் நினைக்கிறத நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிரும். ஆனால் ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறனால இந்த மாதத்தில் ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுல கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஆனால் 10 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சூரியன், புதன், குரு சம்மந்தப்பட்டுட்டாங்க. அப்படின்னும் போது தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் ஆக வேண்டிய கட்டாயம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் ஒரு ரூட்டு போட்டு போயிட்டு இருந்தேன், இந்த இடத்துல தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நலங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யார்கிட்டையும் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது தேவை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு ஜென்மத்தில் தொடர்றாரு. அதனால் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கணக்கு வழக்குங்கன்னா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், பேங்க்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒர்க்கில் இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், எந்த தொழில் பண்ணாலும் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக செய்து கொள்வது மீனராசிக்கு சிறப்பை உண்டாக்கும். இந்த மாதம் முழுமையாக சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருப்பீங்க. ஆக தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனமும், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை செய்து செய்யக்கூடிய விஷயங்கள் முழு வெற்றியை இந்த 4 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த ராசிக்காரர்கள் நிறைய சுப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும், கண்டிப்பாக மதிய விருந்து கிடைக்கும்,
கண்டிப்பாக சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபட முடியும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு டாட் ஒன்று இருக்குது. என்னென்னா, முடிஞ்சுதா, வேலை முடிஞ்சுதா, வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பிரச்சனை உருவாகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதை மைண்டில் ஏற்றிக்கிங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதம் தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முற்றிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.